ஒரு ஆணானவன் ஒரு ஆடம்பர வாழ்க்கையை வாழ்ந்து வருகிறான். ஆடம்பர வாழ்க்கைன்னா வசதியாக அந்த அவன்கிட்ட நல்ல காசு இருக்குது, வசதியாக ஆடம்பர வாழ்க்கையை வாழ்ந்து வருகிறான். வாழ்ந்து கொண்டு வந்திருக்கேக்கில் ஒரு பெண்ணை சந்திக்கிறான். சந்தித்த வேளையில் அவனுக்கு ஒரு ஃபீலிங் ஆகுது. ஃபீலிங் ஆகி இவ்வளோ வாழ்ந்தால் நல்லா இருக்குன்னு சந்தோஷமாக இருக்குன்னு நினச்சி அவன் உண்மையாக லவ் பண்ண வலிக்கிறான். வெளிக்கிடையில அவன் லவ் பண்ணுறான், மனசுக்குள்ளே லவ் பண்ணி கொண்டு கேட்கல. அந்த பெண்ணுக்கு போய் சொல்கிறான், நான் உன்னை காதலிக்கிறேன், மனசார லவ் பண்ணி கொண்டிருக்கா. அவளும் அவன் மனசை புரிஞ்சு கொண்டு 2 பேரும் உயிருக்கு உயிராக காதலிச்சு வந்து வரீங்கணும். என்ன ஒன்றியா சில நாட்கள் சென்று முடிய மாதக்கணக்காக அல்லது வருஷ கணக்காகி முடிய 2 பேருக்கும் சின்ன ஒரு சண்டையால் 4-5 மாதமாக கதைக்கான போய் விட்டாச்சு. கதைக்கான போய் விட்டு முடிக்க என்ன செஞ்சணும்டா, அவன் எவ்வளவோ கெஞ்சி பார்க்குறான், அழுது கேட்குறான், காலில் விழுந்து கேட்குறான், கதைண்டு அவனும் எவ்வளவோ செஞ்சும் அவள் கதைக்கிறாள். இல்லை எல்லாத்தையும் யோசிச்சா அவன் என்ன எல்லாத்தையும் இழந்து ஆடம்பர வாழ்க்கையை இழந்து தாய் தேப்பன் எல்லாத்தையும் இழந்து கடவுள்கிட்ட போய் வேண்டுறான். என்ன கடவுளை, நான் என்ன யாருக்கும் அநியாயம் செய்யலதே, என்னைய இப்படி போட்டு சோதிக்கிறாய், என்னைய இப்படி இருக்கிறேன் விட என்னைய ஒதுமிக்க கொல்லி விடுண்டு அவன் வேண்டுறான். கேட்டு அந்த கடவுள் சொல்லுது அவனுக்கு, அந்த ஆணுக்கு சொல்லுது, நீ போய் உங்களோட அம்மாட்ட போய் சொல்லு, நீ நான் நல்லா இருக்கணும், எனக்கு எந்த ஒரு தீமையும் இருக்கக்கூடாண்டு, நான் நல்லபடியாக வாழணும்னு சொல்லி என்னட்ட வந்து வேண்டுறதை முதல்ல நிறுத்துங்கோ, நான் நீ நினைச்ச மாதிரி நீ சாக வைக்கிறேன்னுண்டு. இதில் என்ன புரிஞ்சு கொள்ளணுன்னு வச்சுக்கோங்க. எல்லாம் லவ்ன்றது எல்லாருக்கும் இடையில தான் பெறும். ஆனால் அம்மாண்ட பாசம் அப்படி இல்லை. பிறந்தையிலிருந்து குழந்தையிலேருந்து எடுத்து வளர்த்தவா அம்மாண்ட பாசம்தான் எப்பையும். ஒவ்வொரு ஆக்கள ஆண் மகனையும் பெற்ற அம்மாக்கள பாசம் வேறு லெவல். லவ் எல்லாம் என்னென்னு சொல்கிறோம், நம்பிக்கை இல்லாத விஷயம் உண்டு.